அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொட்டி, சப்பாத்தி இதெல்லாம் சுடுவோம்ல, அந்த கல் எடுத்துக்கோங்க. இப்போ 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. வெங்காயத்தை சும்மா எல்லாமே லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை எல்லாமே லைட்டாக தான் வதக்கிக்கணும், ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது. அதோடு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள். அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வீட்டிலே கறி குழம்பு செஞ்சுருந்தேன், அந்த சால்னா தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கி பரோட்டா, கொத்து பரோட்டா செய்கிறதா இருந்தால் நீங்கள் கடையில் கொடுப்பாங்கள்ல பரோட்டாக்கு, அந்த சால்னாவே ஊற்றிக்கலாம். இப்போ நான் வீட்டில் செஞ்ச குழம்பு தான் ஊற்றிருக்கேன், கறி குழம்பு. ஒரு 3 பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த தோசை கரண்டியை வச்சு நல்லா கொத்துறேன், நல்லா கொத்திக்கோங்க. உங்களுக்கு இப்போ ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா தேவைப்பட்டால் சால்னா ஊற்றிக்கோங்க. சால்னா ஊற்றி நல்லா கொத்துங்க. எந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா கொத்துறோமோ அந்தளவுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா கொத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடையில் பரோட்டா வாங்கி கூட வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் கொத்து பரோட்டா. இப்போ நமக்கு டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.